ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் குடிச்சிருப்பாங்களா அப்படின்னா கேவலமா நினைப்பாங்க. 3000 ரூபாய் பொங்கல் பரிசாக எல்லாருக்கும் வந்து சேர்ந்த பணம் இப்ப எங்க இருக்கு? அதே ஒயின் ஷாப்ல தான் இருக்குது. அந்த ஒயின் ஷாப்ல இருந்து தான் உங்களுக்கு வந்தது. அந்த 1000 ரூபாவா இருக்கட்டும், அதே ஒயின் ஷாப்ல இருந்து தான் 3000 ரூபாய் உங்களுக்கு பொங்கல் பரிசா கொடுத்தாங்க. அதே 3000 ரூபாய் இப்ப மறுபடி ஒயின் ஷாப்கே போயிடுச்சு. இவங்க எல்லாம் குடி கடையதான் ஊருக்கு ஊர் அமிச்சாங்க. ஆனா உங்களுடைய அண்ணன் அன்புமணி, நீங்க கஷ்டப்பட்டா உடனே போன் பண்ணா உங்க வீட்டுக்கு ஆம்புலன்ஸ், எது 108 ஆம்புலன்ஸ், அத உங்க ஊருக்கு அவர் ஒரு ஊருக்கு அனுப்பிச்சு வச்சார். உங்ககிட்ட தான் அதிகாரம் வருது. நீங்கள் நல்ல முடிவு எடுத்தா உங்க பிள்ளைகளோட தலையெழுத்து நல்லா இருக்கும் இல்லையா? நீங்க நல்ல முடிவு எடுத்தாதான் உங்க பிள்ளைங்களோட தலையெழுத்து நல்லா இருக்கும். இன்றைக்கு நம்ம குடியாட்சி, குடியரசு அப்படிலாம் பேசுறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு குடிமக்களால் நடத்தப்படும் ஆட்சி தான் இருக்குதானா? இல்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா குடியாட்சின்றதோட பேரையே மாத்திட்டாங்க. என்ன ஆயிடுச்சு? குடி பழக்கம் நிறைந்த ஒரு சமுதாயமாகவே இந்த தமிழ் சமுதாயம் மாறிவிட்டது. அப்படித்தானே? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் குடிச்சிருப்பாங்களா? குடினா கேவலமா நினைப்பாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் அந்த மாதிரி ஒரே ஒருத்தர் யாராவது குடிப்பழக்கம் இருந்தா அவங்கள எவ்வளவு கேவலமா நடத்துவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. கல்யாணத்துல எல்லாம் வந்து அவங்கள துரத்தி அனுப்பிச்சிருவாங்களா இல்லையா? ஐயோ அவன் குடிக்காரன், அவன் கல்யாணத்துல வந்து அவன் அமக்கலை பண்ணுவான், வேணான்னு சொல்லி துரத்தி அனுப்பிச்சிருவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு வீட்டுல யாராவது ஒருத்தர் குடிகாரர்களாக இருக்கிறாங்க. அவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? ஏன்னா இப்ப பொங்கல் வந்துதா? பொங்கல் வந்துச்சா? பொங்கலில் காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த மாவட்டத்துல மட்டும் எத்தனை கோடி ரூபாய்க்கு கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா என்னுடைய அன்பு சகோதரிகளே? 29 கோடி. 4 நாள்ல பெரும்பொங்கல், மாட்டு பொங்கல், நடுவில் அந்த காணும் பொங்கலுக்கு கடையை மூடிட்டாங்க. இன்றைக்கும் எனக்கு தெரிந்து கடை மூடி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்க அன்னைக்கு கொடுக்கல, அந்த சனி ஞாயிறு இந்த 4 நாட்களில் 29 கோடி ரூபாய்க்கு நம்ம வீட்டு ஆண் மக்கள் கொண்டு போய் குடிச்சே கழிச்சிருக்காங்க அவங்களுடைய பணத்தை. 3000 ரூபாய் பொங்கல் பரிசாக எல்லாருக்கும் வந்து சேர்ந்த பணம் இப்ப எங்க இருக்கு? அதே ஒயின் ஷாப்ல தான் இருக்குது. அந்த ஒயின் ஷாப்ல இருந்து தான் உங்களுக்கு வந்தது. அந்த 1000 ரூபாவா இருக்கட்டும், அதே ஒயின் ஷாப்ல இருந்து தான் 3000 ரூபாய் உங்களுக்கு பொங்கல் பரிசா கொடுத்தாங்க. அதே 3000 ரூபாய் இப்ப மறுபடி ஒயின் ஷாப்கே போயிடுச்சு. அதாவது உங்ககிட்ட இருந்தே வாங்கி உங்களுக்கே நம்ம சொல்லுவாங்க தெரியுமா? அந்த காலத்துல வெள்ளத்துல பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்களாம். வெள்ளத்துல பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் அதுக்கு படைக்கிறதுக்கு என்னன்னு தேடுவாங்க. வெத்தலை பாக்கு பழம் இல்லைன்னா அதுல இருந்தே ஒரு வெள்ளத்தை கிள்ளி அவருக்கு படைச்சிருவாங்களாம். என்னன்னா அவருக்கு படைக்கிறதுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கணுமே அப்படின்னு. அதே போல உங்ககிட்ட இருந்தே காசை வாங்கி உங்களுக்கே இலவசமாக அதை கொடுத்து அதையும் மறுபடியும் திருப்பி கொண்டு போய் டாஸ்மாக்ல கொண்டு போய் நம்முடைய வீட்டு ஆண் மக்கள் அதையும் கொடுத்துட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயம். இங்க மட்டும் இந்த மாவட்டத்துல எத்தனை ஒயின் ஷாப் இருக்கு தெரியுமா? டாஸ்மாக் கடைகள் இருக்கிறதுலே தமிழ்நாட்டுல சின்ன மாவட்டம் இதுதான், காஞ்சிபுரம். இதுதான் சின்ன மாவட்டம். ஆனா 101 ஒயின் ஷாப், வெறும் அரசு நடத்தக்கூடிய கடைகள். ஆனா சந்து கடைன்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? இருக்கா? யார் யார் வீட்டு பக்கத்துல எல்லாம் சந்து கடை இருக்குது? எல்லார் வீட்டு பக்கத்துல இருக்குது. அந்த சந்து கடை ஒரு 500ஆவது இருக்கும் போல இருக்குது. குறைஞ்சது இந்த மாவட்டத்துல மட்டும் ஒரு 600 குடி கடைகள், சந்து கடைகளும் டாஸ்மாக்கும் சேர்த்து 600. ஏன் ரேஷன் கடை அவ்வளவு இருக்கா? ஸ்கூல் அவ்வளவு இருக்குதா? பள்ளிக்கூடம் காலேஜ் அவ்வளவு இருக்காமா? உங்க பொம்பளை பசங்க போய் படிக்கிறதுக்கு காலேஜ் அவ்வளவு இருக்கா? பக்கத்து தெருல காலேஜ் இருக்கா? இல்ல உங்களுடைய ஊர் பக்கத்திலேயே ஒரு ஸ்கூல் இருக்கா? இல்ல. ஆனா ஒயின் ஷாப் மட்டும் எல்லா ஊர்லயும் இருக்கு. சந்து கடையும் இருக்குது, அரசாங்கம் நடத்தக்கூடிய கடைகளும் இருக்கிறது. இதுதான் திறந்து வச்சிருக்காங்க. நம்ம பசங்க படிக்கிறதுக்கோ அவங்க வேலைக்கு போறதுக்கோ எதுவுமே இங்க எந்த ஒரு விஷயமே செய்யவே இல்லை. இதுதான் குடியரசு அப்படின்னு நம்ம அவங்க பேரை மாத்திட்டாங்க. குடி அரசுன்ற பேரை இன்னைக்கு மாத்தி அதுக்கு புது அர்த்தம். அந்த மக்களை குடிக்கு அடிமையாக்கி விட்டதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற விஷயம். அதனாலதான் சொல்றேன், இந்த முறை நீங்க உங்க அண்ணன் அன்புமணி அவரை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா? ஏன்னா இவங்கெல்லாம் குடிக்கடையதான் ஊருக்கு ஊர் அமிச்சாங்க. ஆனா உங்களுடைய அண்ணன் அன்புமணி, நீங்க கஷ்டப்பட்டா உடனே போன் பண்ணா உங்க வீட்டுக்கு ஆம்புலன்ஸ், எது 108 ஆம்புலன்ஸ், அத உங்க ஊருக்கு அவர் ஒரு ஊருக்கு அனுப்பிச்சு வச்சார். அவர் அப்ப அவருக்கு வயசு 35 வயது தான். 35 வயது ஒரு இளம் அமைச்சர் டெல்லியில சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் கிராம மக்களுடைய கஷ்டத்தை நினைச்சு ஐயோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஏன்னா வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலுமே ஒரு போன் போடுவாங்க, ஒரு வண்டி வந்து நிக்கும். அந்த அமெரிக்கால அந்த மாதிரி இருக்குது, நிறைய ஊர்ல இருக்கு.
ஒரு 911 அப்படின்ற ஒரு எண்ணை அவங்க போட்டாங்கன்னா எந்த பிரச்சனை, அடிவத பிரச்சனை அப்படி இருந்தாலும் சரி, யாருக்கா அடிபட்டாலும் சரி, பிரசவமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி எதுவா இருந்தாலுமே அந்த 911க்கு போன் போடுவாங்களாம். அதை பார்த்தவுடன் அவருக்கு தோன்றியதுதான் இந்த 108 என்ற ஒரு அவசர எண்ணை இந்தியா முழுக்க அறிமுகப்படுத்தி எங்க போன் எப்ப போன் பண்ணாலும் அவர்களுக்கு உதவிக்கு ஒரு வண்டி வரணும், அந்த வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்ற ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தார். அதனாலதான் ஆஸ்பத்திரிக்கு போனா ஊர்ல யாரும் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஊர்ல யாரும் இல்ல, உங்க அண்ணன் தம்பி இல்ல, அப்பாவுக்கு போன் பண்ண முடியாது, அவர் வெளியூர்ல இருக்காரு, கணவரோ எங்கேயோ வேலைக்கு வெளில போயிட்டாங்க, பிள்ளைங்க எல்லாம் அந்த பக்கத்துல இல்ல, யாருக்கு போன் பண்ணுவீங்க? 108 ஆம்புலன்ஸ் போட்டோன்னே வந்துருதா? வருது இல்லையா? அந்த 108 ஆம்புலன்ஸ் போட்ட 10 நிமிஷமோ அரை மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து உங்களை எங்க கூட்டிட்டு போகணுமோ பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும். இப்ப பிரசவ வழியில் அவஸ்தைப்படக்கூடிய பெண்களுடைய கதியை நினைச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம். தாய் பிழைப்பாங்களா, சேய் பிழைக்குமா, அந்த குழந்தை உயிரோட வருமா அப்படிலாம் பயப்படுவோம்ல. எவ்வளவு பேர் இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த 108 ஆம்புலன்ஸ்ல 65,000 குழந்தைங்க பிறந்திருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும்.